நீங்கள் பூசை எனக்கு போடுற பூ மாலை எனக்கு முக்கியம் இல்லை. நீங்கள் 14 பேர் வந்தீங்கன்னா அதான் எனக்கு பெரியமாக சரியா. நான் கதைக்கிறது சில வழி உங்களுக்கு கோபம் வரலாம் பிரச்சனைனா என்னுடைய ஸ்டைல் இதுதான். தேவையில்லாத செலவுகளை நீங்கள் குறைக்கணும், அது முக்கியம். தேவை நீங்கள் கோயிலுக்கு வரணும். புரியுதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசுவின் அன்பில் மலர்ந்த இறைகுழந்தை ஆண்டின் பொதுக்களாகி இறைவாக்கினர் கூறுகிறார், ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான், அவனுடைய இறக்கையில் நலம் தரும் மருந்து இருக்கும் என்றும் உழைத்து உண்ண பவுலடியார் கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிடுகிறார். எருசலேம் ஆலயத்திற்கு வரவிருக்கும் பேரழிவை எடுத்துரைக்கும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் இந்த நேரத்திலே இறைவன் எங்கள் எல்லோரையும் தன்னுடைய சந்நிதிக்கு அழைத்து வந்திருக்கின்றார். அழைத்த இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூறி அவரை போற்றி புகழுகின்ற முகமாக இந்த திருப்பலியில் நாங்கள் ஒவ்வொருவரும் தகுதியோடு எங்களையே நாங்கள் பலியாக்குவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மலாக்கி நூலிலிருந்து வாசகம். இதோ சூளை போல் எரியும் அந்த நாள், அப்போது ஆணக்காரன் சுட்டெரித்து விடும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் மல்வாக்கு. குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசின் முன்னே காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களால் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டு, ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகழுறாது. ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். இது கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. வாழ்வில் நடக்கின்ற நல்ல செயல்களுக்காக ஒவ்வொரு வருடமும் அவர்கள் என்ன செய்வார்கள்? எருசலேம் தேவாலயத்தை நோக்கி நேரங்களில் அவர்கள் இப்படியே பூசை நடந்து கொண்டு இருக்கு. ஆனால் நாங்கள் இப்போ வெளிக்கிட வேண்டிய நேரம் 2 இருட்டு பற்றும். அந்த ஒரு காரணத்தால் இதெல்லாமே நாங்கள் முதல் கழிச்சிட்டோம் ஃபாதர்கிட்ட.